சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நாம் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களோட பலன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வைகாசி மாதத்திலோட பிறந்தவங்களோட பலன் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வைகாசி மாதத்தில் தமிழில் பிறந்திருக்கீங்களோ அவங்களோட பலன்களை பார்க்கலாங்களா? இந்த வைகாசி மாதம் அவ்வளோ சிறப்புமிக்க மாதம். ஏன்னா இது ரொம்ப சுபகாரியங்கள் நம்ம செய்வாங்க. இது வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து தீப்பெறியிலிருந்து கிளம்பி வந்த அந்த தீப்பெறி சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைங்களா உருவாகி நம்ம முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்னைக்கு நமக்கு அவதரிச்சாரு. அதனால முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கிறாரு வைகாசி விசாகத்தில். நம்ம விஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்தது இந்த வைகாசி மாசத்துல தான் எடுத்திருக்கிறாரு. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம கௌதம புத்தர் அவதரிச்சிருக்கிறாரு. அவர் கயாவில் போதி மரத்தடியில ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி அன்று தான் அவர் ஞானம் பெற்றாரு. நம்ம மகாவிஷ்ணுவோட ஆழ்வார்களில் நம்மாழ்வார் அவதரித்த மாதமும் இந்த வைகாசி மாதம் தான். நம்ம காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் இந்த வைகாசி பௌர்ணமி அன்று தான் அவதரிச்சிருக்கிறாரு. ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி திதி தான். அன்னைக்கு தான் நம்ம ஆதிசங்கரரும் தோன்றி இருக்கிறாரு. வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களை பரம ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாங்க. இதில் அவ்வளோ சிறப்பானவங்க. அது வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க எதையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இடத்துல தான் இருப்பாங்க. இவர்களின் பலம் ரொம்ப பொறுமையா இருக்கிறது தான். இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவாங்க. உள்ளொன்னு வச்சுக்கிட்டு புறமொன்னு பேசுவர்களை எளிதில் டக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல வசீகரமான தோற்றத்தில் இவங்க இருப்பாங்க. ஆனால் நல்லா ஆடம்பரமாக ரிச்சா வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புவாங்க. பெண்கள்லாம் இந்த மாசத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க நயமும் நளினமும் கலந்து அப்படியே ஒரு அழகான பெண்ணா இருப்பாங்க. இவர்கள் இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையை சமமா பாதிப்பாங்க. இவர்கள் எந்த வேலையில ஈடுபட்டாலும் அதை முழு மூச்சா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க மனசுல கோபம் வருத்தம் எது இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி. குடும்பத்துல இவர்கள் எப்போதும் ஒரு முக்கியமான உறுப்பினராக தான் இவங்க இருப்பாங்க. உற்றார் உறவினர் உடன்பிறப்பு எல்லாரையும் அனுசரித்து இவங்க செல்லுவாங்க. சில விஷயங்களை பிடிவாதமாக இருந்து இவங்க சாதிப்பாங்க. இவர்கள் கையில எப்போதும் பணம் இருந்துகிட்டே இருக்குமாமா ஃப்ரெண்ட்ஸ். தனது சுய தேவைக்கும் ஆசைக்கும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டாங்களாம். தொழில், வேலைவாய்ப்பு, வியாபாரம், நிர்வாகத்திறமை, யுக்தி ஆகியவை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பல்துறையிலும் வித்தகர்களாக இருப்பாங்க. கலைத்துறையில் சாதனை புரியும் வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றலாகவும் எழுத்தாளராகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயணம் செய்யறதுனா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஹாப்பியா சுற்றுலா போறது, புனித தலங்களுக்கு போறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமையை அதிகமா விரும்புவாங்க. இவங்க இயற்கை கலை அழகை ரொம்ப விரும்புவாங்க. தங்களோட பயண அனுபவங்களை நல்ல ரசனையா அப்படி அவங்க நேர்ல பாக்குற மாதிரி மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அதையே பார்த்த மாதிரியே இருக்கிற ஃபீலை இவங்க கொடுப்பாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி உடல் கோளாறு வரும்னா உஷ்ணம், வயிறு கோளாறு இருக்கும். சைனஸ், தும்மல், ஒற்றை தலைவலியால் அதிகம் அவதிப்படுவார்கள். வயது ஏற ஏற கொஞ்சம் இவங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் வரும். அது மாதிரின்னு இருக்கு. ஆனா இவங்க எதையுமே எளிதில் புரிஞ்சு கொள்ளுவாங்க. இவர்கள் எந்த வேலையில ஈடுபட்டாலும் அடி முதல் நுனி வரை தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்க ரொம்ப ஒரு அறிவாளியான மனிதரா இருப்பாங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால வைகாசியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக இருக்கலாம். ஏன்னா இந்த வைகாசியில் பிறந்தது வந்து எவ்வளோ சிறப்பு பாருங்க. முருகப்பெருமான், நம்ம நரசிம்மர் எல்லாரும் அவதரிச்சிருக்காங்க. ஞானத்துக்கு வந்து புத்தரும் அவதரிச்சிருக்கிறாரு. ஆன்மீகத்துக்கு வந்து ஆதிசங்கரர் அவதரிச்சிருக்கிறாரு. எல்லா வகையிலையும் சிறப்பு மிக்கமான வைகாசியில் பிறந்தவங்க வந்து ஹாப்பியான என்ஜாய் பண்ணி உங்களோட அறிவுபூர்வமான திறமையோட நீங்கள் ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சிவார்ப்பணம் அடுத்தது வந்து இப்போ சித்திரை சொல்லியாச்சு, வைகாசி சொல்லியாச்சு. ஆனி மாதத்தில் பிறந்தவங்களோட பலனை அடுத்த இதில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.